வண்டியில் காலை மடக்கி உட்காந்து வந்தது. வண்டியிலேருந்து இறங்கி காலை ஊண்டி நிற்க முடியலையே, வலி உயிர் போகுதே. ஆ ஏம்மா, நான் தான் வீட்டிலேயே சொன்னேன்ல, உன்னால் இவ்வளோ தூரத்துக்கு வர முடியாதும்மா, வண்டியில் கஷ்டமாக இருக்கும், பேத்தியா கூடயே இருமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேம்மா. நான் தான் வந்து என் பேத்தியாவுக்கு எடுக்கிற சேலையை பார்த்து தான் எடுப்பேன்னு அடம் பிடிச்சி வர்ற சின்ன பிள்ளை போல். சொன்னாலும் கேட்க மாட்டேங்களேம்மா. அத்தை, கால் ரொம்ப வலிக்குது அத்தை. கொஞ்சம் வலிக்கத்தாம்மா செய்யுது. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சரியாக போயிரும்மா. அம்மா இங்கே பாருங்கம்மா, இந்த டீ கடை இருக்குது பாருங்கள், இதில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம ஜவுளி எடுக்க போகலாமா? அன்னைக்கிலே அம்மா இப்படி உட்காந்துருக்கேம்மா, நீ எல்லாருக்குமேவும் டீ வடை பஜ்ஜி ஏதாவது வாங்கி கொடு. பிள்ளைங்க பசியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம போய் ஜவுளி எடுத்துகிட்டு வரவும் லேட் ஆகும். அதனால் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போனோம்னா கொஞ்சம் பசி தாக பிடிக்கும். என்னம்மா? சரிங்கம்மா, வாங்க நீங்கள் அப்படி வந்து உட்காருங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க. அம்மா போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்களுக்கு ஒரு டீ வடை வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் ஆளுக்கு ஒரு டீ வடை சமோசா எது வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த கடையில் பஜ்ஜியெல்லாம் சூப்பராக இருக்கும். அக்கா, பஜ்ஜினா வாழைக்காய் பஜ்ஜியா மிளகாய் பஜ்ஜியாக்கா? அன்னைக்கிலேக்கா இன்னிற வரைக்கும் இந்த சின்ன பொண்ணு வாயை திறந்தாலாம் பாருங்க. சாப்பிட்றத பற்றி பேசினோடனே என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா பாருங்க விழாவாரியா. அடியே வினோ, நீ எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டியோ? அப்படியே பெரிய எவ்வளோட்டம் பேச வந்துடுவா. நான் அக்காட்ட கேள்வி கேட்குறேன், அக்கா எனக்கு பதில் சொல்ல போகுது. இதில் எதுக்கடி நீ நடுவில் கொடுக்கு போல வர்ற? பேசாம இருடி. சரிம்மா சரிம்மா, சண்டை போட்டுக்கிறாதீங்க. வாங்க வாங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாரும் சேர்ந்து வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு பில்லுக்கு நான் காசு கொடுத்துட்றேன். வாங்க போகலாம். அம்மா அதெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம். மாமா என்கிட்ட காசு கொடுத்து தான் அனுப்புனாங்க. நான் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேம்மா, நீ பேசாமல் இருமா. அன்னைக்கிலேயக்கா, உங்கள் 2 பேர்த்துல யார் காசு கொடுக்குறதுன்னு நீங்கள் பிறகு பேசி முடிவெடுத்துக்குங்க. சும்மா இருந்த என்னைய வடை வாங்கி தரேன், பஜ்ஜி வாங்கி தரேன், போண்டா வாங்கி தரேன்னு ஆசையை கட்டிவிட்டு இப்படி நின்று நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. வயிறு ரொம்ப பசிக்குதுக்கா, வாங்கக்கா, வாங்கி கொடுங்கக்கா. எனக்கு உளுந்த வடையும் மிளகாய் பஜ்ஜியும் வேணும் அண்ணி. அன்னைக்கிலேயக்கா, எங்கள் வீட்டு கிரைண்டரு அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக வாங்கி கொடுங்க, இல்லை கடையில் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவா. பிறகு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சின்ன பொண்ணு, ஏமா இப்படி சொல்கிற? அவள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடட்டும், நான் காசு கொடுத்துட்றேன். அதை பற்றி நீ கவலைப்படாத சின்ன பொண்ணு, இப்படியெல்லாம் பேசாத. சரிக்கா, வாக்கா. அன்னைக்கிலே எனக்கு வடை பஜ்ஜி எல்லாம் ஆயில் ஐட்டம்லாம் பிடிக்காதுமா. எனக்கு ஒரு பாண்டா பாட்டில் மட்டும் வாங்கி கொடுத்துரு, அது போதும்மா. அண்ணி வேறு ஏதாவது பிஸ்கட்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்களா அண்ணி? இல்லை அன்னைக்கிலே பாண்டா மட்டும் போதும். அப்படியே அந்த டிரைவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே காரில் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறமா ஜவுளி கடைக்கு போகலாம். அண்ணி எனக்குமே பெருசாக பசி இல்லை அண்ணி, எனக்கு ஒரு 7up மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, அது போதும். நானும் அவங்களோட சேர்ந்து காரில் உட்காந்துருக்கேன் அண்ணி. மல்லிகா, ஒரு வடை ஒரு டீ நானும் குடிச்சிட்டு போமா? இல்லை அண்ணி, எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, போதும். நான் காரில் போய் உட்காந்துருக்கிறேன். சரி மல்லிகா. மருமகனே, உங்களுக்கு என்ன வேணும் நீங்களும் சொல்லவே இல்லையே? அத்தை, எனக்கு பெருசாக பசி இல்லை, எனக்கு ஒரு 7up மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அத்தை, போதும் அத்தை. என்ன மருமகனே, இந்த வயசுலேயே உங்களுக்கு பசி இல்லைன்னு சொல்கிறீங்க? கள்ளத்தினாலும் கரையிற வயசுல இருந்துக்கிட்டு இப்படி எதுவும் வேணாம்னு சொல்கிறீங்க? 2 வடையும் ஒரு டீயும் அடிங்க, அப்போ தான் ஜவுளி எடுத்துகிட்டு வரந்தட்டிக்கும் நம்மளுக்கு பசிக்காமல் இருக்கும். விக்கி, நீ நினைக்கிறது போல் ட்ரெஸ் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. எப்படியும் கடைக்குள்ளே போனோம்னா 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஏதாவது நீ சாப்பிட்டுக்கடா, அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லுவேன். அப்படியாம்மா சொல்கிறீங்க? சரிங்கம்மா, நான் ஏதாவது சாப்பிட்டு வரேன், நீங்கள் வேணா போய் காரில் உட்காந்துருங்க. சரி விக்கி. அண்ணி, நானும் ஆனந்தியும் காரில் போய் உட்காந்துருக்கோம். விக்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து விடுங்க, சரிங்களா அண்ணி? சரிம்மா, நீங்கள் போய் காரில் உட்காந்துருங்க, நான் வாங்கி கொடுத்து விட்றேன். ஏம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கும்போதே போய் அங்கே உட்காந்துட்ட? இருங்கம்மா, டீ கடையில் கேட்டு ஒரு சேர் வாங்கி போடுறேன், அதில் உட்காருங்கம்மா. கீழே உட்காந்துருக்கீங்க. இல்லைம்மா அன்னைக்கிளி, இப்படி காலை நீட்டி உட்காந்தா தான் கொஞ்சம் கால் வலி குறையும். கார்லேயும் அப்படியே குத்த வச்சே உட்காந்து வந்தேனா, அதனால தான் கால் ரொம்ப வலிக்கிறாப்புல இருக்குது. இப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன்னா சரியாயிரும்மா. சரிம்மா, பேசிக்கிட்டே இல்லாமல் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுமா. சரிங்கம்மா, நான் வாங்கி கொடுக்குறேன். அம்மா உனக்கு என்னம்மா வேணும்? அம்மாவுக்கு ஒரு உளுந்த வடையும் ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுமா, போதும். சின்ன பொண்ணு போமா, அம்மாவுக்கு ஒரு டீயும் வடையும் வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. விக்கி, நீ போய் அம்மாவுக்கும் பெரியம்மாவுக்கும் அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்துட்டு வந்துருப்பா. அதுக்கப்புறமா நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கப்பா. சரியா நக்கலிக்கா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மனசாக்கா, நீ வாங்கக்கா என் கூட. இந்த வாரம் சின்ன பொண்ணு. அம்மா இந்தாங்கம்மா, உங்களுக்கு சுட சுட டீயும் உளுந்த வடையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கம்மா.
கொண்டாப்பா. அத்தை கூல்ட்ரிங்க்ஸை போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. சரி விக்கி. அன்னைக்கிலேக்கா கீதா உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சட்டுன்னு போய் பட்டுன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணி எனக்கு சமோசாவும் நல்லா சுட சுட மொறு மொறுன்னு மிளகாய் பச்சி சாப்பிடணும் போல இருக்கா அண்ணி. வாங்கிட்டு வரீங்களா அண்ணி? வாங்கிட்டு வரேம்மா, மிளகாய் பச்சியும் போட்டிருக்காங்க, சமோசாவும் இருக்கு, வாங்கிட்டு வரேன். அன்னைக்கிலேக்கா உனக்கு என்னக்கா வேணும்? எனக்கு 2 உளுந்த வடையும் ஒரு டீயும் போதுமா? சரிக்கா, ஃபர்ஸ்ட் வடை வாங்கிட்டு வரேன், அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீ வாங்கிக்கலாம், சரியா? அப்படியே இந்த 2 பேர் போனவளுகளை ஆளக்கானோம், அவளுக்கு என்ன செய்யறாளுங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவளுகளையும் பிடிச்சி இழுத்துட்டு வரேன். வினோ, மனசாக்கா, அண்ணி சமோசா சூப்பரா டேஸ்டா இருக்கா அண்ணி. மெதுவாக சாப்பிடுமா, தொண்டைக்குள்ள எதுவும் சிக்கிக்கிறாம சாப்பிட்டுட்டு இந்தா அண்ணிட்ட உளுந்த வடை இருக்குது, இந்த நீ மிளகாய் பச்சி வச்சிருக்கேல அதையும் நல்லா மெதுவாக சாப்பிடு, ஒன்றும் அவசரம் இல்லை. அச்சி நல்லா உரப்பு சிறப்பா பெருங்காயத்தோட சூப்பரா இருக்குது. ஏக்கா சமோசாவும் சூப்பரா இருக்குக்கா, சாப்பிட்டு வேணா வாங்கி சாப்பிடுங்க. ஏக்கா வடை பஜ்ஜி போண்டான்னு எல்லாத்தையும் உள்ள தள்ளியாச்சுக்கா, அப்படியே நெஞ்ச கரைக்காம இருக்கிறதுக்கு ஒரு டீயும் குடிச்சோம்னா சூப்பரா இருக்கும். நான் போய் எல்லாருக்கும் ஒரு டீயை வாங்கிட்டு வந்துடுறேன்க்கா. சரிம்மா. சின்ன பொண்ணு, அக்காவுக்கு டீ சீனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு வாங்கிட்டு வா, அப்பதான் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அன்னைக்கிலேக்கா, வாங்கிட்டா போச்சு. எனக்கு டீ வேணும் அண்ணி. நிறைய பழங்கள்லாம் போட்டு ஒரு சர்பத் போல ரெடி பண்ணி தருவாங்கல்ல, பழ சர்பத், அது வாங்கி கொடுங்க அண்ணி. அதுதான் எனக்கு நல்ல குளு குளுன்னு இப்ப சாப்பிடணும் போல இருக்கு அண்ணி. அப்படியா? சரி, டீ கடைக்கு பக்கத்து கடை தான் பழ சர்பத்து கடை, அதில் போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வேற யாருக்காவது பழ சர்பத்து ஏதாவது வேணுமாப்பா? அத்தை எனக்கும் பழ சர்பத்துனா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. சின்ன பொண்ணு எனக்கு டீ தாண்டி வேணும். ஓகே, 2 பழ சர்பத்து 4 டீ. வினோ வா போய் வாங்கிட்டு வந்துடலாம். அண்ணி பழ சர்பத்தும் சூப்பரா இருக்கு அண்ணி, நீங்க கொஞ்சம் குடிச்சு பாக்குறீங்களா? கீதா, அண்ணி ஃபர்ஸ்ட் டீயை குடிச்சிட்டு வரேன், நீ குடிச்சிட்டு கொஞ்சமா அந்த கிளாஸ்ல வச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நான் வந்து குடிச்சுக்கிறேன். சரிங்க அண்ணி. சின்ன பொண்ணு, அவ குடிக்கிறத நீ எதுக்குமா கேக்குற? உனக்கு பழ சர்பத்து குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா நீ ஒன்று வாங்கி குடிச்சுக்கேன். அப்படியாக்கா சொல்ற? சரிக்கா, டீயை குடிச்சிட்டு அதையும் ஒன்று வாங்கி அடிச்சிடுறேன்க்கா. இப்போ போலாமாம்மா ஜவுளி கடைக்கு? இப்போ போனா தான் காலங்காத்தால எடுத்துட்டு இருட்ட முடியும் வீடு போய் சேர முடியும். போலாங்க்கா, அதான் வயிற்றுக்கு இற எடுத்தாச்சுல்ல, இது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு தாங்கும். போலாங்க்கா போலாங்க்கா. அன்னைக்கிலேக்கா கடை முழுக்க நல்ல ஏசியை போட்டு ஜம்முன்லக்கா வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய கடை இருக்குன்னு எனக்கே இப்பதாக்கா தெரியும். என்னடி மனசா இப்படி சொல்ற? மெயின் பஜார்லயே இந்த கடை இருக்குது, நீ போகும்போது வரும்போது ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையா? இல்ல அன்னைக்கிலேக்கா, நான் எப்பவுமே இப்படி பெரிய கடைகள்லாம் போய் வாங்கினதே இல்லைக்கா. சின்ன சின்ன கடைகளில் தான் போய் வாங்குவேன், அங்கே தான் விலை கம்மியாக இருக்குன்ட்டு போனோமா எடுத்தோமான்னு இருப்பேங்க்கா. இந்த மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் நான் போனதே இல்லைக்கா. அப்படியாம்மா மனசா? சரி சரி, அப்போனா கடையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துக்கோ, விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு முன்ன பின்ன நல்லா விசாரிச்சுக்கோ. அப்புறமே நீ எப்பயாவது எடுக்கிறதா இருந்தால் இந்த கடைக்கு வந்து எடுமா, நல்லா விலை கம்மியாகவும் இருக்கும், துணியும் நல்லா இருக்கும், சரியாம்மா? சரி அன்னைக்கிலேக்கா. அன்னைக்கிலேக்கா, எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குக்கா, நான் போயிட்டு வரட்டுமாக்கா? அடி என்னடி வேலை சொன்னா நாங்களும் கூட மாட வந்து உதவி செய்வோம்ல. அன்னைக்கிலேக்கா, இந்த வேலைக்கு அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும், மற்றவங்களாம் யாரும் இதுக்கு வந்து உதவி செய்ய முடியாதுக்கா. அக்கா அன்னைக்கிலேக்கா வீடுக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரமா முடியலக்கா என்னால. எருமை கக்குஸ் தானே போறேன்னு சொல்ற. அடி வீணோ, நான் சொல்ல வந்தது உனக்காவது புரிஞ்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியாவது இந்த அன்னைக்கிலேக்காவுக்கு சொல்லி நீயே எப்படியாவது புரிய வச்சிரு, என்னால முடியலடி, அடக்க முடியலடி. போய் தொலை எருமை, இங்கேயே போயிடாத, சீக்கிரம் போ. அன்னைக்கிலேக்கா சின்ன பொண்ணுக்கு துணைக்கு நானும் கூடவே போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன்க்கா. யார் அது? வனசாக்காவா? என் மேல வனசாக்காக்கு அவ்வளோ பாசமா இருக்காதே. அடி அவ என்ன சின்ன பிள்ளையா, அவ போயிட்டு வந்துருவாடி மனசா, நம்ம சேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஐயோ இந்த அக்கா புரிஞ்சுக்கிற மாட்டேதே, நம்மளுக்கு வைத்த கலக்குதே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே.
அட சின்ன பொண்ணு, அக்காட்ட எப்படியாவது சமாளிச்சு என்னையும் கூட்டு போடி. அடியே, டீ மட்டும் போதும், ஜூஸ் வேணான்னு சொன்னேன்டி, கேட்டியாடி? இப்படி ஜூஸையும் வாங்கி கொடுத்து என் வயித்தை எப்படி கலக்க வச்சுட்டியடி. சின்ன பொண்ணு, என்னால அடக்க முடியலடி. எப்படியாவது அக்காட்ட சொல்லி சமாளிச்சு என்னையும் கூட்டு போடி. மனசாக்கா யாம் இருக்க பயமேன், வாக்கா சேர்ந்தே போவோம் சேர்ந்தே வருவோம். அதெல்லாம் அன்னைக்கிலேயக்கா ஒன்றும் சொல்லாது, சீக்கிரமா வா போயிட்டு வந்துடலாம். அன்னைக்கிலேயக்கா நாங்கள் போய் எங்கள் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுறோம். நீங்கள் போய் சேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, அதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிம்மா சரிம்மா, போயிட்டு வாங்க. மனசாக்கா வாக்கா, நம்ம கடமையை போய் சரிவர செஞ்சுட்டு வந்துடுவோம். அன்னைக்கு உன் ஃப்ரெண்டுங்களோட இருந்தா நல்லா பொழுது போகும் போல. சரி அண்ணே, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் சேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ளேயே அவளுங்களும் வந்துருவாளுங்க. சரிம்மா அன்னைக்கிளி, வா போகலாம். அன்னைக்கிளி, இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குமா? ஆனால் சேலையெல்லாம் சூப்பராக இருக்குது, அதனால தான் கூட்டமாக இருக்கோ என்னவோ. இன்னொரு சைடு நம்ம போய் பார்ப்போம். அங்கே நல்லா இருந்துச்சுன்னா, சேலை நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே பார்த்து எடுத்துக்குவோம். இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவோம், கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிடும், அதுக்கப்புறமா இங்கே வந்து எடுத்துக்கலாமா? சரிங்க அண்ணி. இந்த அண்ணி ஒன்று எதுக்கெடுத்தாலும் சரி சரின்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது இந்த ஆனந்தியை விட சேலை எடுக்கும் போது ₹1 நம்ம சேலை தான் விலை கூட இருக்கணும். இவ்வளோ விட குறைச்சி மட்டும் எடுத்துடக்கூடாது. அவள் சேலை எடுக்கும் போது கூடையே இருக்கணும், எங்கிட்டும் திரும்பி அங்கிட்டு இங்கிட்டு போயிடக்கூடாது. அப்போ தான் அவள் என்ன விலைக்கு எடுக்கிறாளோ அதை விட நம்ம ₹1 கூட வச்சு எடுக்க முடியும். அம்மா, நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சரி, என்னன்னு சொல்லுப்பா. அம்மா, தீபாவுக்கு எடுக்க போகிற சேலையை நான் தாம்மா செலக்ட் பண்ணுவேன். நான் பெத்த மவனே, நீ கூட வரும்போதே எனக்கு தெரியும்டா, நீ இதுக்குத்தான் வரேன்னு எனக்கு புரியாமையா இருக்குது. ஏண்டா என்கிட்டேயா வா? சரிடா, நீயே செலக்ட் பண்ணு. தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா, என் செல்ல அம்மானா அம்மா தான். விக்கி, கடையே ஃபுல் ஏசி, இதில் நீ வேற என் தலையில் ஐஸ் கட்டியை வைக்காத, பிறகு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கணும். அம்மா, என்னப்பா பேராண்டி, நீயும் உங்கள் அம்மாவும் என்ன குசு குசுன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? என்னப்பா, என்ன செய்தி சொன்னால் நாங்களும் கேட்போம்ல? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பத்தா. சரிப்பா, சரி வாங்க, வேற பக்கம் போய் நம்ம சேலையை பார்க்கலாம், நேரம் ஆகிக்கிட்டே இருக்குல்ல. சரி வாங்கத்தா போகலாம். அன்னைக்கிலேயக்கா நாங்கள் வந்துட்டோம். சரி சரி வாங்கடி, சேலையை பார்ப்போம். அன்னைக்கிலேயக்கா ஜவுளி கடைக்கு போகிறோன்னு சொன்ன உடனே எங்கள் மாமியார் எனக்கு ஒரு சேலையும் கீதாவுக்கு ஒரு சேலையும் எடுத்துக்கிற சொல்லி காசு கொடுத்து விட்டாங்க. அதனால நாங்கள் 2 பேர் போய் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு சேலையாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் இங்கே உங்களுக்கு சேலையை பார்த்துக்கிட்டே இருங்கக்கா, அதுக்குள்ளேயும் நாங்கள் எங்களுக்கு சேலை எடுத்துகிட்டு வந்துடுறோம். வனசாவும் வினோவும் என் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. நாங்கள் 4 பேரும் போய் அந்த பக்கம் சேலையை பார்க்குறோம், நீங்கள் இந்த பக்கம் பார்த்து சேலையை பார்த்து எடுத்துருங்கக்கா. அப்படியாம்மா? சரிம்மா, நீங்கள் போய் சடக்குன்னு எடுத்துட்டு வாங்க, நாங்கள் இங்கே சேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கீதா வாமா, போய் சேலை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்க அண்ணே. அன்னைக்கிளி, இதுவும் பட்டு சேலை செக்ஷன் தாம்மா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் இங்கேயே சேலையை பார்த்துடலாமா? சரிங்க அண்ணி. வாங்க மேடம், சேலை பார்க்குறீங்களா? ஆமாப்பா, சேலை பார்க்க தான் வந்திருக்குறோம், நல்ல சேலையாக எடுத்து போடு. ஓகே ஓகே மேடம், வாங்க வாங்க, நல்ல சேலையாகவே காட்டுறேன். மேடம், உங்களுக்கு எந்த விலைக்குள்ள சேலை எடுத்து போடட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு தக்கன நான் எடுத்து போடுவேன். ஓகேப்பா ஓகேப்பா, சொல்கிறேன்ப்பா. ஒரு 25,000லேருந்து 30,000க்குள்ளே இருக்கிற சேலையாக எடுத்து போடு, நல்லா இப்போ உள்ள மாடலாக எடுத்து போடுப்பா. என்ன இவ 30,000க்கு சேலை எடுத்து போடுன்னு சொல்கிறா? இந்த விலை நம்மளுக்கு சரிப்பட்டு வருமா? சரிப்பட்டு வந்தாலும் வராட்டாலும் இவ்வளோ விட ₹1 கூடனாலும் வச்சு நம்ம சேலை எடுத்துடணும் எப்படியாவது. மல்லிகா, நீ எவ்வளவுக்கு சேலை எடுக்க போகிறம்மா? ஆனந்தி அக்கா, நான் இவ்வளோ விலைக்குள்ள சேலை எடுக்கணும்லாம் முடிவு பண்ணலை. நல்ல சேலை, விலை கூடின சேலையானாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேலையை நான் எடுத்துருவேங்க்கா. அப்படியே மல்லிகா? சரிம்மா. எவ்வளோக்குள்ள சேலை எடுக்கிறேன்னு ஒரு பிட்டு போட்டு பார்த்தா இவ்வளோக்குள்ளே எடுக்கிறேங்க்கா, அப்படி எடுக்கிறேங்க்கான்னு ஏதாவது சொல்கிறாளா? அமுக்குலி போல் சொல்லவே மாட்றா. சரி பார்ப்போம், இவ எடுக்கிற சேலையை விட நம்ம இவ்வளோ விட ₹1 கூட வச்சு எடுக்கணும். தாய்மாமை சிறுனா சும்மாவா? எப்படியாவது இவ எடுக்கிற சேலையை விட ₹1 கூட வச்சு தான் நம்ம எடுக்கணும். பார்ப்போம், ஃபஸ்ட்டு இவ எடுக்கட்டும் சேலையை. மல்லிகா, ஃபஸ்ட்டு நீயே சேலையை பாருமா, நான் அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கிறேன். இல்லைங்கக்கா, நீங்கள் தானே இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிறேன்ட்டு 30,000க்குள்ளே எடுக்க போகிறேன்னு சொல்லி பாப்பாவை எடுத்து போட சொன்னீங்க. நீங்களே சேலையை பார்த்து எடுங்கக்கா, நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நான் எடுத்துக்கிறேன். அப்படியாம்மா? சரிம்மா. இந்த மல்லிகாக்கிட்டேயே போட்டு வாங்குறியா? சரி சரி, நீ எடுக்கிற சேலையை விட ₹1 சரி ₹100 சரி கூட போட்டு தான் நான் சேலை வாங்குவேன். ஃபஸ்ட்டு நீ எடுடி, நான் பார்க்குறேன். மேடம், இந்த சேலை பிடிச்சிருக்கா? இந்த சேலையோட விலை 28,000 மேடம். இந்த சேலை இப்போ வந்த மாடல் தான் மேடம், யார் கட்டினாலும் அழகாக இருக்குங்க மேடம். ஓகேப்பா, நல்லா தான் இருக்குது. இதை அப்படி வச்சுரு, நான் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கிறேன். வேறு சேலை காட்டு. ஓகே மேடம். மேடம், இந்த சிலையை பாருங்கள் மேடம், மங்களகரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
மேடம் நீங்கள் ஏதோ ஒரு விசேஷத்துக்காண்டி தான் இந்த சேலையெல்லாம் எடுக்க வந்திருக்கீங்க. இந்த சேலை நல்லா இருக்கான்னு பாருங்கள் மேடம். இல்லைப்பா, இது வேணாம். என் மருமகளுக்கு கட்டினா எரிச்சுக்கிட்டு இருக்கோம். வேண்டாம் வேண்டாம், இது வேண்டாம். ஓகே மேடம். பாப்பா, என்ன நீ ஒத்த சிலையாக காட்டிக்கிட்டு இருக்க? சடசடன்னு ஒரு 5-6 சிலையை எடுத்து போடு. அப்போ தான் நாங்கள் கலர் பார்த்து எடுக்க முடியும். இப்படி ஒத்த சிலையாக நீ காட்டி நாங்கள் எப்போ தான் செலக்ட் பண்ணுறது? ஓகே பாட்டிமா, இப்போ காட்டுறேன் பாருங்க. பாட்டிமா, இங்கே பாருங்க, நீங்கள் கேட்டது போல் நிறைய சிலை எடுத்து போட்டிருக்கிறேன். நல்லா கலர் பிடிச்சிருந்தா எடுங்க பாட்டிமா. பாப்பா, இந்த சேலையோட விலை எவ்வளவு? மேடம், இந்த சேலையோட விலை 25,000 மேடம். அன்னைக்கு இந்த சேலையில் ஏதாவது பிடிச்சிருக்காமா? அண்ணி, உங்கள் மருமகளுக்கு எந்த சேலை கட்டினா அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தான் அண்ணி தெரியும். நீங்களே செலக்ட் பண்ணி எடுங்க அண்ணி. நீங்கள் எந்த சேலை எடுத்து கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் அண்ணி. ஓகே ஓகே அன்னைக்கு. பாப்பா, இது எல்லாமே டார்க் கலராக இருக்குது. கொஞ்சம் லைட் கலராக காட்டுப்பா. ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம், இந்த சேலை எப்படி இருக்குது? இதோட விலை 30,500 மேடம். அம்மா, இந்த சேலை ரொம்ப அழகாக இருக்குமா? அம்மா, இந்த சேலையை நம்ம எடுத்துக்குவோமா? ஆனந்தி அக்கா, கொஞ்சம் தள்ளுங்க. ஆஹா, இந்த சேலை ரொம்ப அழகாத்தான் இருக்கு. என் பையன் சொன்னது போல இந்த சேலையை தீபா கட்டினா நல்ல தேவதை போல எல்லாம் இருப்பா. என் பையன் நல்லா தான் சேலை செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம இந்த சேலையவே எடுத்துடலாம். மல்லிகா, பார்த்துட்டியாம்மா? இப்படி வாமா. அக்கா, இந்த சேலையை என் பையனுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அதனால நாங்கள் இந்த சேலையை எடுக்க போகிறோங்க்கா. இந்தாம்மா மல்லிகா, அப்போதே நீ என்ன சொன்ன? அக்கா, நீங்கள் சேலை எடுங்க, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ சேலையை அந்த பாப்பா எனக்காண்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நீ பின்னாடி இருந்து முன்னாடி வந்து இந்த சேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிற போகிறேன்னா என்ன அர்த்தம்? இந்த சேலை எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, ஏன் தான் இந்த சேலை எடுக்க போகிறேன். உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனந்தி, மல்லிகாவுக்கு அந்த சேலை பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறதுமா. அதை அப்படித்தான் விட்டு கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் தானே சேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குத்த. என் மருமகள் கட்டினா அவ்வளோ அழகா இருப்பான்னு நான் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் போத இவ ஊட கட்டி வந்து இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் இந்த சேலையை எடுத்துக்கிற போறேன் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுத்துருக்க முடியுமாத்த? அக்கா, என்னக்கா விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? என்னமோ நீங்க செலக்ட் பண்ண சேலையை நாங்கள் எடுத்துக்கிட்டது போல எல்லாம் பேசுறீங்க. அந்த பாப்பா இப்பதான் அந்த சேலையவே எடுத்து போடுச்சு. எனக்கும் என் மயனுக்கும் அந்த சேலை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த சேலையை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்னோம். இதுல என்ன தப்பு இருக்குது? என்னமோ நீங்க எடுத்து வச்ச சேலையை நாங்கள் எடுத்துக்கிட்டது போல எல்லாம் பேசுறீங்க. மல்லிகா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் எடுத்து வச்ச சேலையை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த சேலையை அந்த பாப்பா எடுத்து போடும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீ சொன்னது போலயேவும் நான் சேலை பார்த்ததுக்கு அப்புறம் தானே நீ பார்க்குறேன்னு சொன்னேன். அப்போ நான் அந்த சேலையை எடுத்துக்கிறேன். நீ அடுத்து உனக்கு எந்த சேலை வேணுமோ பார்த்து எடுத்துக்கோ. இந்த சேலையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. மேடம் மேடம், சண்டை போட்டுக்காதீங்க மேடம். இன்னும் நிறைய மாடல் நிறைய கலெக்ஷன் இருக்கு, காட்டுறேன் மேடம். பாப்பா, சேலை எடுத்து போட்டு அதோட விலையை சொல்கிறதுக்கு மட்டும் உன் வாயை திறந்தா போதும். தேவையில்லாமல் எதுவும் பேசாத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. சாரி மேடம், இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன். அக்கா, இந்த சேலையை நாங்கள் தான் எடுக்க போகிறோம். எனக்கும் என் மயனுக்கும் இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது மல்லிகா. அண்ணே, யார் என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. என் மருமகளுக்குன்னு இந்த சேலையை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் தான் எடுக்க போகிறோம் அண்ணி. இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க அண்ணி. அன்னைக்கிலே அந்த சேலையை என் மருமகளுக்காண்டி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணி, இதில் நான் என்னத்த சொல்ல அண்ணி? நீங்களே பார்த்து சண்டை போடாமல் ஏதாவது சேலையை எடுத்து கொடுங்க அண்ணி, நான் அந்த சேலையை எடுத்துக்கிறேன். மல்லிகா, உனக்கும் தாம்மா சொல்கிறேன், நீ சண்டை போடாமல் ஏதாவது ஒரு சேலை எடுமா. அண்ணி, இன்னும் என்ன ஏதாவது ஒரு சேலை எடுக்க? எனக்கு இந்த சேலை தான் பிடிச்சிருக்கா அண்ணி, இதைத்தான் நான் எடுக்க போகிறேன். அன்னைக்கிலே என் மருமகளுக்குன்னு இந்த சேலையை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனந்தி அத்தை, நீங்கள் பேசாமல் இருங்கத்த, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, இங்கே வாங்கம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விக்கி, நீ என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு அந்த சேலை பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். அதனால தானே அம்மா அந்த சேலையை வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இதில் நீ பேசுறதுக்கு என்ன இருக்குது? அம்மா, இங்கே வாங்கம்மா ஒரு நிமிஷம். முடியாது விக்கி, முடியாது. அண்ணி, கொஞ்சம் தள்ளிக்கங்க அண்ணி. விக்கி, இந்த சேலையை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, பில்லை மட்டும் கட்டிட்டு வா. அது எப்படிம்மா? நான் செலக்ட் பண்ண சேலையை நீ எடுத்துகிட்டு போயிடுவியோ? அதையும் நான் பார்க்குறேன். பாருங்க பாருங்க, நல்லா நான் எடுத்துகிட்டு போகிறத 2 கண்ணா வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. பார்க்குறேன் மல்லிகா, நீ எப்படி தான் இந்த சேலையை எடுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். அம்மா, ஒரு நிமிஷம் இங்கே வாங்கம்மா. கொண்டா சேலையை, அதான் உன் மயன் கூப்பிட்றாளா, போய் என்னன்னு கேட்டு வா. வந்துட்டா பெரிய அவ்வளோ ஆட்டம் சேலை எடுக்கிறதுக்கு. அடுத்தவங்க செலக்ட் பண்ணி வச்ச சேலையை எடுக்கிறதா இவ வேலை போல. விக்கி, என்னடா சின்ன பிள்ளை போல ஒரு நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா? அம்மா, அவங்களுக்கு அந்த சேலை பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போகட்டுமா, நம்ம வேறு சேலை பார்க்கலாமா? அம்மா, சண்டெல்லாம் போடாதீங்கம்மா. அம்மா, வெளி இடத்துல இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ண வேண்டாம்மா. எல்லாரும் நம்ம சண்டை போடுறதாம்மா வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரே அவமானமாக இருக்குமா. அம்மா, நம்ம வேறு சேலை எடுத்துக்கலாமா?
அம்மா பெரியம்மா சொன்னது போல் ஃபஸ்ட்டு பெரியம்மா தானே சேலை எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்களே எடுக்கட்டும்மா, அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னாலும் செஞ்சு தொலைங்க, நான்லாம் சேலை செலக்ட் பண்ண மாட்டேன். நீ சொன்னது போல் நீயே தீபாவுக்கு என்ன சேலை வேணுமோ எடுத்துக்கோ, நான் காசை மட்டும் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். அம்மா சரிங்கம்மா, கோவப்படாதீங்கம்மா. ஏ பாப்பா, இந்த சேலையை நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த சேலைக்கு சட்டுப்புட்டுன்னு பில்லை போடு. அடுத்து எவ்வளவு வந்துருவா, இந்த சேலை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. சரிங்க மேடம். அத்தை, அதான் தீபாவுக்கு சேலை செலக்ட் பண்ணியாச்சுல அத்தை, வாங்கத்த அந்த பக்கம் போய் சின்னவளுக்கு, அன்னைக்கிளிக்கு, அண்ணனுக்கு எல்லாருக்குமே நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு பக்கத்து கடையில் தான் அண்டா விற்கிறாங்க, அண்டா மற்ற பாத்திரம்லாம் அங்கே வாங்கிட்டு மற்ற என்னென்ன பொருள் வாங்கணுமோ அப்படியே வாங்கிட்டு நம்ம வந்துடலாம் அத்தை. இவங்க அது வரைக்கும் சேலை பார்க்கட்டும். அன்னைக்கிளி நீ கூட வரையாமா? அண்ணி நீங்கள் போய் எடுத்துக்கிட்டு இருங்க அண்ணி, இந்த மல்லிகை சேலை எடுத்து முடிக்கவும் நாங்கள் வந்துடுறோம் அண்ணி. சரி அன்னைக்கிளி. அத்தை இன்னும் என்ன உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, வாங்க போவோம். அன்னைக்கிளி நீ எதுவும் நினச்சிக்கிறாதம்மா, சரியாயிரும். நான் அண்ணி கூட போய் மற்ற பொருள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன், நீ உங்களுக்கு சேலை எடுத்து கொடுத்துட்டு அங்கே வந்துருமா? சரிங்கம்மா. கடவுளே, இந்த விசேஷம் நல்லபடியாக முடியணும்ப்பா, யாரும் சண்டை சத்தம் போடக்கூடாது. மல்லிகா நீயும் சேலையை பாருமா. சரிங்க அண்ணி. விக்கி வாடா, நீ ஒரு சேலையை செலக்ட் பண்ணு. இந்த பாப்பா சேலையை சட்டுப்பட்டுன்னு எடுத்து போடுமா. சரிங்க மேடம். மேடம் இந்த சேலையை பாருங்க மேடம், கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் மேடம், யாரு கட்டினாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேடம். விக்கி இந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா இந்த சேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குமா. ஓகே விக்கி, இரு விலை எவ்வளோன்னு கேட்போம். பாப்பா சேலையோட விலை எவ்வளோப்பா? மேடம் இந்த சேலையோட விலை 3500 மேடம். என்னது, சேலையோட விலை 3500 ரொம்ப நல்லதா போச்சு. ஆனந்தியும் இந்த விலைக்கு தானே எடுத்தா, அவள் எடுத்த விலைக்கேவும் நம்மளுக்கும் ஒரு சேலை கிடச்சிருக்கே, ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த சேலையவே எடுத்துட வேண்டியதான். அண்ணி இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மல்லிகா உனக்கு பிடிச்சிருந்தா சரிதாம்மா, எடுமா. ஓகே ஓகே அண்ணி, உங்கள் மருமகனுக்கும் இந்த சேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால் நாங்கள் இந்த சேலையவே எடுத்துக்கிறோம். சரிம்மா. பாப்பா இந்த சேலையே எங்களுக்கு பில்லு போட்டுருப்பா, டேமேஜ் எதுவும் இருக்காதுல்லப்பா? மேடம் எங்களுக்கு சேலை வந்து இறங்கும் போதேவும் டேமேஜ் இருக்கிற சேலைகள்லாம் தனியாக பிரிச்சுருவோம் மேடம், அதனால் இதில் டேமேஜ் எதுவும் இருக்காது மேடம், நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் மேடம். ஓகேப்பா, பில்லு போட்டிருப்பா. ஓகே மேடம். அண்ணி அதான் சேலை எடுத்தாச்சுல அண்ணி, எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நானும் விக்கியும் போகிறோம், நீங்கள் உங்கள் அண்ணி கூட சேர்ந்து மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வீடு வந்து சேருங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அண்ணி. மல்லிகா இருமா, எல்லாரும் ஒன்று போல தானே வந்தோம், அதே போல் ஒன்று போலயே வீட்டுக்கு போகலாமா? இல்லை அண்ணி, நீங்கள் வர லேட் ஆகும், எங்களுக்கும் வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுறோம், நீங்களும் வீட்டுக்கு வந்துடுங்க அண்ணி. அப்படின்னா சரிம்மா, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. சரி ஃபோன் போட்டு அம்மாவும் அண்ணியும் எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு அப்படியே இவளுகளுக்கும் ஃபோனை போட்டு சொல்லி அவளுகளை அங்கே வர சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு அப்படியே வீடு போய் சேர வேண்டியதான். வீடியோ பார்க்கும் உறவுகளே, விசேஷம்னு ஒன்று வச்சு இந்த மாதிரி சேலை எடுக்க போகிற இடத்துல சண்டை வர்றது சகசம்தான். இந்த மாதிரி நீங்களும் போன இடத்துல உங்கள்கிட்டையும் யாராவது சண்டை போட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மாமா என்ன மாமா நீங்கள் இங்கே? அன்னைக்கிளி நான் இங்கே வந்தது உன்னை பார்க்கறதுக்கு இல்லை, பின்ன யாரை பார்க்க? கோவப்படாதம்மா அன்னைக்கிளி, வீடியோ பார்க்கும் உறவுகளை பார்க்கத்தான் வந்தேன். நாளைக்கு நம்ம பாப்பாவோட பூப்புனித நீராட்டு விழாவுக்கு எல்லாரையும் வர சொல்லி கூப்பிடணும் இல்லையா, அதனால தான் சரி ஜோடியாக 2 பேரும் சேர்ந்தே கூப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன். அப்படியா மாமா? சரிங்க மாமா. உறவுகளே, எங்கள் மாமா சொன்னது போல் என் மகளோட பூப்புனித நீராட்டு விழாவுக்கு எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்க. எல்லாருமே வந்து என் மகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் காத்திருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.